ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ வடை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வாழைப்பூவை எடுக்க போகிறோம். அதுக்கு உள்ளாடி இருக்கிற அந்த நாரை ஃபஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ கரை பிடிக்காது. நல்லா சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி இருக்கிற நாரை மெதுவாக எடுக்கணும். பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். இதான் அந்த நார். அப்புறம் அந்த பூவெல்லாம் சின்ன சின்னதாக அரிந்து மோர் கலந்த நீரில் போடணும். சின்ன இப்படி ஸ்லைசஸாக வெட்டிட்டு அதை இந்த மோர் ஊற்றி தண்ணி வச்சுருக்கிறதுல நீட்டாக போட்டுடும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு, அதை 2 hours ஊற வைக்கணும். அது கூட ஒரு வத்தலும் போட்டு ஊற வைக்கணும். நம்ம பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்படி அதை குறைன்னு கொஞ்சம் பருப்பையும் அந்த மிளகாவையும் அரைச்சிக்கணும். காஞ்ச மிளகா ஃபஸ்ட் அந்த அரைச்ச பருப்பை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்புறம் அது கூட பொடிதாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி. இப்போ அது கூட நம்ம வாழைப்பூ, ஆல்ரெடி நம்ம மோரில் ஊற வச்ச வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, அது நம்ம எவ்வளோ டேஸ்ட்டுக்கு நம்ம ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சின்ன சின்ன வடையாக தட்டிக்கோங்க. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிற அவ்வளோ மாவையும் சின்ன சின்ன வடையாக தட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருங்க. வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான சூடில் இருக்கணும். எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது கடலை எண்ணெய். இப்போ ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயோட சலசலப்பு அடங்குறதோட வடையை மாற்றி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். எப்போவுமே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாடியும் குக் ஆகும். இல்லைன்னா வடை சீக்கிரமாக கரைஞ்சிட்டு மேலே மட்டும்தான் குக் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட சலசலப்பு அடங்கிடுச்சு. பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே வடையெல்லாம் எடுத்துருங்க. நல்ல டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இவ்வளோ ப்ரௌன் தான் இருக்கணும். இதுக்கு மேலே ப்ரௌன் ஆச்சுன்னா கரிஞ்சிரும். அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வடையை ஆயிலேருந்து எடுத்துக்கணும்.